வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கதை கேளு கதை கேளு பை உங்கள் ஆர்ஜி நவீனா. என்னையோட கதைக்குள்ள போவோமா? இங்க ஒரு காலேஜ் பொண்ணு அனன்யா. டாப்பர், டேலண்டட், எல்லாரோட ஃபேவரட். எல்லாமே தனியா இண்டிபெண்டா பண்ணணும்னு நினைப்பாங்க. அவங்க காலேஜோட டெக் ஃபெஸ்ட் ஈவெண்ட் கோஆர்டினேட்டராகவும் அப்பாயிண்ட் பண்றாங்க. அவங்க தான் எல்லாத்தையுமே ஒன் மேன் ஆர்மி மாதிரி ஹேண்டில் பண்றாங்க. ஸ்பான்சர்ஷிப், போஸ்டர் டிசைனிங், பேனர், கெஸ்ட் அரேஞ்ச்மெண்ட், ஃபுட், அக்கமடேஷன் எல்லாமே அவங்க மட்டுமே பார்த்துக்கிறாங்க. ஆனா, போக போக ஸ்ட்ரெஸ் ஓவர்லோட் ஆகிடுச்சு. என்னதான் வெளிய சிரிச்சுக்கிட்டே இருந்தாலும், உள்ள ஒரு பயம். டேஸ் போய்க்கிட்டே இருக்கு. நெறைய வொர்க் பெண்டிங்ல இருக்கு. மத்தவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கவும் ஒரு தயக்கம். அப்படியே ஹெல்ப் கேட்டாலும் நம்மள வீக்கா நெனச்சிருவாங்களான்னு ஒரு ஃபீல். ஆனா, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அனன்யா, "ஐ நீட் ஹெல்ப்ன்னு" அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறாங்க. சர்ப்ரைசிங்கா எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணி, வொர்க்க ஸ்ப்ளிட் பண்ணி ஈவென்ட்டையும் முடிச்சு குடுத்தாங்க. அன்னைக்கு தான் அனன்யாக்கு ஒரு விஷயம் புரியுது. மத்தவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கறதுனால நம்ம வீக்லாம் இல்ல. இட்ஸ் ஆக்சுவலி எ சைன் ஆஃப் ஸ்ட்ரென்த்ன்னு. இந்த ஸ்டோரியோட மோரல் என்னன்னா, லைஃப்ல நம்ம தான் எல்லாமே. நம்ம இண்டிபெண்டன்ட்டா இருக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. இட்ஸ் ஓகே டு ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். சம்டைம்ஸ் ஆஸ்கிங் ஃபார் ஹெல்ப் மேக்ஸ் யூ ஸ்ட்ராங். கதை பிடிச்சிருக்கும் நம்புறேன். மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான கதையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே நவீனா.